கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 279வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவர் கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி திருத்துவமா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தி திருத்துவமா? இன்றைக்கு அநேகர் திருத்துவம், ட்ரினிட்டி என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த திருத்துவம், ட்ரினிட்டி சொல்லக்கூடிய அந்த உபதேசம் வேதத்தில், பரிசுத்த வேதத்தில் எங்கேயாவது தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாராவது இதை குறித்து பேசியிருக்கிறார்களா என்பதை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு உபதேசமும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும், திருத்துவம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் வேதத்தில் எங்குமே இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இந்த சொல்லானது, இந்த வார்த்தையானது எங்குமே இல்லாமல் இருக்கிறது. சரி, இந்த திருத்துவம் என்ற சொல் யாரால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, ஏன் அதை அவர்கள் கூறுகிறார்கள், ரோமர்கள் ஏன் அதை கூறுகிறார்கள் என்று நாம் வேதத்தின் வழியாக பார்க்க போகிறோம். வேதம் என்ன கூறியிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டுள்ள வேதம் என்ன கூறியிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து கடைசி வரையிலும் முடியும் வரை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தில் வளருங்கள். உண்மையான சபை எது என்று பாருங்கள், தேடி கண்டுபிடிங்கள், அந்த சபைக்கு நீங்கள் போங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேதத்தில் பார்க்க போனால் திருத்துவம் என்ற சொல் எங்குமே இல்லை. ஆனால் மக்கள் இன்றைக்கு ஒரே தேவன் 3 பதவிகளை கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தேவன் 3 பதவிகளை கொண்டவராக இருக்கிறார். அது என்னென்ன பதவி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் பட்டங்களை கொண்டிருக்கிறார், பட்ட பெயர்களை கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதி சபையாகிய பேதுரு, மார்க்கு, லூக்கா, பவுலு, இந்த ஆதி சபையாகிய அவர்களுக்கு திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் அவ்விதமாய் பிரசங்கம் பண்ணவில்லை. வேதத்தில் எங்குமே இவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது, சபைகளில் ஊழியம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை குறித்து பேதுருவும் சரி, பவுலும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி அப்படி எதுவுமே அவர்கள் பேசவில்லை. ஆனால் இந்த திருத்துவம் என்ற சொல் ஒரே தேவன், ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். உலக பிரமாண மனுஷன் சொல்றான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று இயேசு அறியாத ஒருவன் சொல்லுகிறான். ஆனால் அதே போல தான் வேதத்திலே ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார், ஒரே ஒரு பிதா தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த ஒரே தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயர்களை கொண்டவராக புதிய ஏற்பாட்டிலே வந்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் இன்றைய காலத்து நவீன போதகர்கள் இந்த உபதேசங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதாவது ஒரு தேவன் 3 வேலைகளை செய்கிறார், பட்ட பெயர்களோடு வந்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் விசுவாசிப்பது கிடையாது. அவர்கள் விசுவாசிப்பதெல்லாம் ஒரே தேவனும் 3 பேர்களுமாகிய மகத்தான போதனை நமக்கு இருக்கிறது. வேதத்தில் கூறப்பட்ட வண்ணம் தேவன் 3 ஆட்களை கொண்டவராய் இருக்கிறார் என்று அவர் ஒரு ஆள் அல்ல. இதுதான் திருத்துவத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியேறப்பட்ட நண்பர்களே, வெளியேறப்பட்ட சகோதரிகளே, அவர்கள் கூறுகிற ஒரே காரணம் ரோமர்களால் ஏற்பட்ட உபதேசம், ரோமர்கள் விசுவாசித்த உபதேசம், ஒரே தேவன் 3 பேர்களுமாகிய, ஒரே தேவன் 3 பேர்களுமாகிய. அப்படின்னு என்ன சொன்னாங்க? பிதா ஒரு கடவுளா இருக்கிறார், பிதா ஒரு தேவனா இருக்கிறார், குமாரன் ஒரு கடவுளா இருக்கிறார், பரிசுத்த ஆவி ஒரு கடவுளா இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 3 கடவுள் ஒரு ஆளின் தன்மையிலே அவர்கள் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் திருத்துவக்காரர்கள் சொல்றாங்க, இது ஒரு மிகப்பெரிய ரகசியம்தான். 3 பேர் எவ்வாறு ஒரு கடவுளில் இருக்க முடியும், 3 பேர் ஒரு கடவுளில் எப்படி இருக்க முடியும் என்று திருத்துவக்காரர்கள், ரோமர்கள் ஏற்பட்ட ஒரு உபதேசம் அது அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இவர்கள் விசுவாசிப்பதெல்லாம் பிதா ஒரு தெய்வம், கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்த ஆவி ஒரு கடவுள். உண்மையை நான் கூறுகிறேன். நான் கடந்த போன 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாயாரை சந்தித்தேன். அவர்களை பார்க்கும்போது நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர்களோடு நான் பேசினேன். நீங்கள் கிறிஸ்தவர்களா? ஆமா என்று சொன்னார்கள்.
சிஎஸ்ஐ என்று கேட்டேன். ஆமாம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் பேசும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலே மத்தியானம் ஒரு 2 மணி அளவில் நான் 1 மணி 2 மணி இருக்கும் பேசுனேன். அவர்களிடத்துல கேட்டேன், உங்களுக்கு உபதேசம் என்ன பேசினார் இன்றைக்கு என்று. எங்க ஐயரு சொன்னாரு, பரிசுத்த ஆவி என்பவர் ஒரு நபராயிருக்கிறார் என்று என்னிடத்தில் பேசினார்கள். உண்மையை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கூறுகிறேன், பரிசுத்த ஆவி ஒரு நபராயிருக்கிறார் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் குமாரனா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதா இல்லையான்னு நான் கேட்டேன். இல்ல இயேசு கிறிஸ்து பிதா இல்ல, பிதா ஒருவர் இருக்கிறார். அப்ப பிதா ஒருவர் இருக்கிறார், குமாரன் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவி ஒருவர் இருக்கிறார். இந்த 3 பேருமே ஒரு ஆளிலே அவர்கள் இருக்கவில்லை என்று அவர்கள் திருத்துவக்காரர்கள் கூறுகிறார்கள். இது எங்கிருந்து வந்தது என்று போனால் ரோமர்களால் ஏற்பட்டதுதான் இந்த உபதேசம். அவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்ததான். சரி, இப்போ வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கிற போதகர்களும் சரி, விசுவாசிகளை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா போதகர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதை தான் இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதான் வேதம் சொல்லுச்சு, நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்த வேதாகமத்திலே பேய் பிசாசு துரத்துனவங்க அற்புதம் செஞ்ச ஊழியக்காரர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த வேதத்துல மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தை அவரிடத்துல சொல்றாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரமம் செய்கைக்காரர் என்று அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இன்றைக்கு இருக்கிற நவீன போதகரை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. வேதத்தில் இருக்கிற ஒரு போதகனை குறித்து இயேசுநாதர் அப்படி பேசி இருக்கிறார் என்றால் இன்றைய காலத்தில் இருக்கிற போதகர்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. அவர்களுடைய உபதேசத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். சரி, வேதம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தும் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இருக்கிறவரும் அவர் ஆல்ரெடி இருக்கிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர். என்னவா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நல்லா புரிஞ்சுங்கோ. சர்வ வல்லமுள்ள கர்த்தர். சர்வ வல்லமுள்ள கர்த்தர்னாக்கா அந்த சர்வ வல்லமை சொல்லக்கூடியது, அந்த சர்வ வல்லமைக்கு மேல வேறொரு வல்லமை கிடையாது. அது வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு மேல இன்னொரு சர்வ வல்லமுள்ள தேவன்ல கிடையாது. அதுக்கு மேல இன்னும் சர்வ வல்லமுள்ள பிதாலாம் கிடையாது. ஒருத்தரை தான் குறிக்கும். 2 பேர் 3 பேர்லாம் குறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதம் அப்படி எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆக இந்த வெளிப்படுத்தும் புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதே போல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆவியானவர் 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று ஒரு வசனம் இருக்கும். யோவான் 1:4. அப்போ ஆவியானவர் 7 சபைகளுக்கு அவருடைய வார்த்தைகளை குறித்து பேசிக் கொண்டு வந்தார் வெளிப்படுத்தின புத்தகத்திலே. யோவானுக்கு பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட வார்த்தைகள், யோவானுக்கு பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள். அந்த பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்ன சொல்கிறது கேட்டா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் ஆல்பா நான் ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றியிருக்கிறார். ஆதியும் அந்தமும். அப்போ ஆதியுமா இருக்கிறார் கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் இருந்தவர், இருக்கிறவர். இந்த ஆதிக்கு மேல வேறொரு ஆதி இல்லை. இந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு நிதானமா சிந்திச்சீங்கன்னாக்கா இந்த வார்த்தையில திருத்துவம் என்ற ஒரு உபதேசமும் திருத்துவம் என்ற ஒரு வெளிப்பாடும் இங்கே வரவே இல்லை. நிறைய காமிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா திருத்துவம் என்ற சொல்லு இதுல வரவே இல்லை, கிடையவே கிடையாது. ஆனா இவர்கள் இன்றைய நவீன பாஸ்டர்கள் திருத்துவத்தை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு காரணம் என்ன? இவர்கள் காலேஜிலே படிப்பதற்கு முன்பாக, இவர்கள் போதகராய் மாறுவதற்கு முன்பாக ஏற்கனவே ரோமர்களால் ஏற்பட்ட இந்த உபதேசம். இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. இந்த வசனம் 3 கடவுள்களை குறித்து உபதேசிக்கப்படவில்லை. சர்வ வல்லமுள்ள ஒரே தேவனை குறித்தும் சர்வ வல்லமுள்ள ஒரே கர்த்தரை குறித்தும் தான் வெளிப்படுத்துகிறது. சபை காலத்திலே, சபை துவக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்போஸ்தலர்கள் கிட்ட கிடையவே கிடையாது. எங்கேயாவது அப்போஸ்தலர்கள், நல்லா புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு, எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் திருத்துவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பேசி இருக்கிறார்களா?
பிரதர் பேசியிருக்கிறாங்க, திருத்துவத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க, 3 கடவுளை குறித்து பேசியிருக்கிறாங்க, அவர்கள் 3 கடவுள் தான், ஒரு ஆள் இல்லை அப்படின்னு எங்கேயா பேசியிருக்கிறாங்களா? திருத்துவம் என்ற சொல்லு வேதத்தில் இல்லவே இல்லை. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன், நான் எத்தனையோ கிறிஸ்தவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இல்ல பிரதர் திருத்துவம் என்ற சொல்லு வேதத்தில் இல்ல பிரதர்னு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனா எதற்காக நீங்க திருத்துவம் என்ற சொல்ல நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க, அவங்க சொல்றதுலாம் ஒரே வார்த்தை, இல்லைங்க பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அதனாலதான் அந்த திருத்துவம் என்ற சொல்ல சாமியார்களும் பாஸ்டர்களும் இன்னைக்கு சொல்றாங்க. சாமியார்களும் பாஸ்டரும், இந்த சாமியாரும் பாஸ்டரும் சொல்லுவதற்கு முன்பாக எப்ப ஏற்பட்டது என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீ பாருங்கள், நிசியாவின் ஆலோசனை சங்கத்தில், நிசியா ஆலோசனை சங்கம் ஒன்று ஏற்பட்டது. சீடர்களுக்கு பிற்பாடு, அப்போஸ்தலர்களுக்கு பிற்பாடு ரோமர்களாலே நிசியா ஆலோசனை சங்கம் என்று ஒன்று ஏற்பட்டது. அந்த இடத்துல 2 கும்பல், 2 பிரிவினை வந்தது. ஒரு பிரிவினை அநேக கடவுள்களை விசுவாசிக்கிற ஒரு பிரிவினை, அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தான் இருக்கிறாரு, அதுதான் திருத்துவம் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒரு கும்பல் இல்ல, ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் என்று ஒரு கும்பல் ஏற்பட்டது. இப்படி 2 பிரிவுகள் பிரிந்தது தான் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம். இந்நாள் வரைக்கும், இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை திருத்துவம் என்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கடவுள் தான் இருக்கிறார் என்று இன்றைக்கும் பேசின்னு வராங்க. ஆனா அப்படி எதுவும் வேதத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நன்றா பார்க்க போனா அப்படி எதுவுமே இல்லை. ஆனா யோவானுக்கு வெளிப்படுத்தினது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் எல்லாவற்றையும் எல்லாவுமா இருக்கிறேன், என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார். நல்லா பாருங்க, சபைக்கு வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவி யோவான் மூலமாக. வெளிப்படுத்துதல், இந்த வெளிப்படுத்துதல் மேல்தான் தம்முடைய முத்திரையை கிறிஸ்து இயேசு போட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேதத்திலே பிதாவை ஒருத்தர் காண்பித்திருக்கிறாரு, தேவனை ஒருத்தரை காண்பித்திருக்கிறார். அப்படி பார்க்க போனாக்கா இயேசுக்கு 2 அப்பாக்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதத்தில் இயேசுநாதர் பிதாவை காமிக்கிறாரு, தேவனையும் காமிக்கிறாரு. அப்ப இந்த 2 பேர்ல யார் அப்பா இயேசுநாதருக்கு? சற்று சிந்திங்கள். பிதா அப்பாவா இல்ல தேவன் அப்பாவா? இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சரி, நீங்கள் பாருங்கள், வேதத்திலே எபேசியர் 4:5 பார்க்க போனால் வேதம் கூறுகிறது, பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே விசுவாசமும். அல்லேலூயா. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். அங்கே ஒரே கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை. அப்போ ஒரே ஒரு கர்த்தர் தான் வேதத்தில் இருக்கிறது சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த கர்த்தர், இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்கிற அந்த கர்த்தர், 2 கர்த்தரும் ஒரே கர்த்தரை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறது வேதத்திலே. ஹல்லேலூயா. இதை குறித்து பலமுறை பல ஆதாரங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி திருத்துவமா என்ற செய்தி இது. ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவனுடைய ஆவியினாலே இதை எடுத்து காண்பிக்கின்றேன். ஆக நீங்கள் பார்க்க போனால் ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரே தவிர 2-3 கர்த்தர் இல்லை. அந்த கர்த்தர் யார் என்றால் அவர் தான் தேவன் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் கடைசி புத்தகம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க போனால் அங்கே திருத்துவத்தை குறித்து ஒன்றுமே பேசப்படவில்லை. அப்படி எதுவுமே இல்லை. ஒரே தேவனை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது, ஒரே கர்த்தரை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது. அங்கு கர்த்தராகிய தேவன் யாருன்னா அவர் தான் பிதா என்று பேசப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே. ஆனால் இந்த கர்த்தராகிய தேவன் யெகோவா கர்த்தர், யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டிலே அந்த யெகோவா ஆவியா இருக்கிற யெகோவானவர் மாமிசத்தில் வெளிப்பட்டபடினாலே அந்த யெகோவா இயேசு கிறிஸ்து இயேசுவாய் வந்த பிற்பாடு அந்த இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்க போனால் புதிய ஏற்பாட்டிலே பிதாவை குறித்து பேசியிருக்கிறார், தேவனை குறித்து பேசியிருக்கிறார். அப்பதான் நம்ம சொல்றோம், இப்போ திருத்துவம் என்று ரோமர்களால் ஏற்பட்டபடினாலே நீங்கள் பேசிக்கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எங்குமே அவர்கள் பேசவில்லை. ஹல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அருமையான வெளியேறப்பட்ட சகோதரனே, வெளியேறப்பட்ட சகோதரியே, வேதத்துக்கு செவி கொடுங்கள். இந்த திருத்துவம் என்ற சொல், திருத்துவம் என்ற உபதேசம் கள்ள உபதேசம், சாத்தானால் ஏற்பட்ட உபதேசம். சரி, நீங்கள் உபாகமம் 32 அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் கூறுகிறீர்கள், பதில் அளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா?
ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் யார் என்று சொன்னால் பிதா என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கர்த்தர் யார் என்று சொன்னார் பிரதர், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதர். நான் இல்லை சொல்ல, புதிய ஏற்பாட்டில் எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதா உங்களால் காண்பிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் இப்போ காண்பிக்கிறேன். உங்களுக்கு நான் இப்பொழுது காண்பிக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டை பற்றி பேசிட்டு அப்புறம் மட்டும் நான் புதிய ஏற்பாடு வரேன். ஆக இந்த கர்த்தரே பிதா என்று உபாகமம் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தர் யார் என்று வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பார்க்க, வேதத்தில் வேறு யாரும் கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதத்திலே எஸ்யாவிலே எரோமியாவிலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யாத்திராகமத்தில் எல்லா புத்தகத்திலும் இருக்கும். கர்த்தரே தேவன் என்று ராஜாக்களில் இருக்கும், எல்லா புத்தகத்திலும் இருக்கும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கும். அந்த கர்த்தரே தேவன் யாருன்னு கேட்டாக்கா அவர் தான் பிதா என்று வேதத்தில் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். கர்த்தருக்கு இப்படியா பதில் அளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய பிதா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தராகிய பிதா இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வராரு மனுஷனா. கர்த்தராகிய பிதா எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருந்தவர், வார்த்தையா இருந்தவர். இப்போ அந்த ஆவியா இருந்தவர் வார்த்தையா இருந்தவர் யாரு கேட்டாக்கா அவர் தான் கர்த்தராகிய தேவனாகிய பிதா. இப்போ மாமிசத்தில் வெளிப்பட்டாரு. மாமிசத்தில் வெளிப்பட்ட பிற்பாடு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, பிதாவை காண்பிக்கிறாரு, தேவனை காண்பிக்கிறாரு, நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்க போன எல்லாமே அப்படிதான் வருகிறது. அவர் அப்படிதான் பேசியிருக்கிறார். ஏன் அப்படி பேச வேண்டும், ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீர்கள் என்று சொன்னால் பதில் வேதத்திலே இருக்கிறது. என்ன யூடியூப் சேனல் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிலே பதில் கிடைச்சிடும். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சரி, நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. இங்கே நீங்கள் கிபி 325 இந்த கிபி 325 ரோமர் நிசையா ஆலோசனை சங்கத்திலே ரோமர்களால் ஏற்பட்டதுதான் இந்த திருத்துவம் என்ற சொல்லு, திருத்துவம் என்ற உபதேசம். கிபி 325 நிசையா ஆலோசனை சங்கத்திலே ரோமர்கள் இணைந்து அவர்கள் ஏற்படுத்தினது தான். ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள், அந்த இஸ்ரவேல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவனையும் ஆராதிப்பாங்க, இந்து தெய்வத்தையும் புறஜாதி தெய்வத்தையும் ஆராதிப்பாங்க. நீங்கள் பார்க்க போனால் நமக்கு தலையோ சுத்தம் படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக அங்கே உள்ள இஸ்ரவேலர்கள் அப்படியா அநேக தெய்வங்கள் உண்டு என்று விசுவாசிக்கிற மக்கள் இருந்தார்கள். ஆகவே தான் ரோமர்கள் சொன்னார்கள், இல்லை 3 தெய்வங்கள் உண்டு என்று. அவர்கள் அப்படியாக அந்த செய்தியை அந்த பரப்பினார்கள். திருத்துவம் என்ற சொல்லை ரோமர்களால் ஏற்பட்டது தான் அந்த சொல்லு. இன்னைக்கு என்னடானாக்கா ரோமர்களால் ஏற்பட்ட கிபி 325 நிச்சய ஆலோசனை சங்கத்தில் உபதேசமாக ஏற்பட்டு அது வெளிவந்த செய்தியை தான் இன்னைக்கு சிஎஸ்ஐயும் பெந்தகோஸ்தும் பிடிச்சின்னு இருக்கீங்க. ஆனால் வேதத்தில் எங்கேயும் அப்படி இல்லைம்மா. ஒரே தேவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. 3 கடவுள் அல்ல, ஒரே கடவுள், ஒரே தேவன். ஆனால் இவங்க என்ன சொல்ல கேட்டா, இல்லை இப்படி சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அதையும் திருத்துவம் சொல்லுவாங்க. இது நம்ம அப்படி பேசக்கூடாது. ஏன்னா வேதத்தில் திருத்துவம் என்ற சொல்லி இல்லைனாக்கா நம்ம அப்படி பேசக்கூடாது. ஒரே தேவன். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஒரு தேவன் தான் சொல்றாரு. நீங்க பாருங்க, எதில் பார்க்குறீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6 12ஆம் வசனம் பொறுமையாக நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் இயேசு நான் சொல்றேன், என்னை அறிந்து இயேசு நான் சொல்றார் 6ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாரு. உடனே பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். யார பிதாவை குறித்து பேச சொல்றாரு. இங்கதான் மறைப்பொருள் ரகசியம் இருக்குது. இந்த வசனத்தை நீங்க சாதாரண படிச்சு வந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா பிதாவை காமிக்கிறாரு, பார்த்தீங்களா தேவனை காமிக்கிறாரு அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஆனா இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பிதா கிட்ட யாருமே என்னை எல்லாமே பிதா கிட்ட வர முடியாது சொன்னவரு இப்ப சொல்றாரு, பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீங்க இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அப்ப பிதாவை கண்டிருக்கிறாங்களா? பிலிப்பு பிதாவை பார்த்திருக்கிறாராம். அதை இந்த உபதேசம் மறைப்பொருளாய் பேசுகிறார் இயேசுநாதர். தன் யாரை குறித்து பேசப்படுகிறது?
இயேசுநாதர் அவரை குறித்து மறைப்பொருளாய் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அவரை நீ கண்டிருக்கிறாய். கண்டிருக்கிறாய் நம்ம கண்ணால பார்த்திருக்கிறோம் பிதாவின் அர்த்தம். அப்ப யார் அந்த பிதான்னு சொன்னக்கா? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மறைப்பொருளாய் பேசப்பட்டுள்ள வார்த்தை பிலிப்பு கிட்ட. ஆனா அந்த பிலிப்புக்கு அந்த மறைப்பொருள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிலிப்பை போலதான் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால்தான் இந்த ரோமர்களால் ஏற்பட்ட அந்த உபதேசத்தை விசுவாசித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்நாள் வரைக்கும். சரி, நீங்கள் அவரை அறிந்து கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எனக்கு காண்பியும், மறுபடியும் சொல்றார். ஹல்லேலூயா. பிதாவை எனக்கு காண்பியும். மறுபடியும் புரிந்து கொள்ளல, மறைப்பொருளை புரிந்து கொள்ளவில்லை, வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளவில்லை. பிலிப்பு ஏன் புரிந்து கொள்ளல? பிலிப்பு பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிறபடினாலே அந்த பிலிப்புக்கு இயேசு சொன்ன உபதேசம், அந்த மறைப்பொருள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிலிப்பு பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு அவன் அறிந்து கொண்டான், இயேசுதான் பிதா என்று, இயேசுதான் தேவன் என்று, இயேசுதான் கர்த்தர் என்று, இயேசுதான் பரிசுத்த ஆவி என்று. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு தான் அவங்க அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக போதகர்கள், 99 பெந்தகோஸ்து போதகர்களும் சிபிஎம் விசுவாசிகளும் பாஸ்டர்களும் ஆர்சி குருமார்களும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் பரிசுத்த உண்மையான தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினால்தான் இதனுடைய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ கூட பிலிப்பு கேட்கிறாரு, நீ எனக்கு பிதாவை காண்பித்தால் போதும் என்று அவர் சொல்றாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, வெளியேறப்பட்ட ஊழியக்காரர்களே, நீங்க ஊழியம் செய்யுங்கிற ஒழிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால்தான் திருத்துவம் என்ற சொல்லிலே, திருத்துவம் என்ற உபதேசத்திலே, ரோமர்களால் ஏற்பட்ட அந்த உபதேசத்திலே நீங்கள் யாவரும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆமா, நீங்களாம் யாருமே இயேசு கிறிஸ்துவை சரியா அறிந்து கொள்ளல. எப்படி பிலிப்பு அறிந்து கொள்ளையோ அதே போல நீங்களும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப பிதாவை கண்டவன் என்னை கண்டான். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இரண்டு அல்ல, சொல்ற பாருங்க, இரண்டு அல்ல, ஒன்றாக இருக்கிறோம். இரண்டு அல்ல. ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. பிதா கிட்ட போயிட்டு குமாரனை காமிங்க ஆண்டவர்னாக்கா பிதா சொல்லுவாரு, நான் தானே குமாரன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். வெளிப்படுத்தி காண்பிப்பார், நிச்சயமா காண்பிப்பார். ஏன்னா இயேசு கேட்டாக்க இயேசு தன்னை பிதா என்று வெளிப்படுத்தி காண்பிப்பார். பிதா கிட்ட போயிட்டு குமாரனை காமினாக்கா அந்த பிதா நான் தானே குமாரன் என்று காண்பிப்பார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ரெண்டு அல்ல. அங்க பாருங்க, திருத்துவம் என்ற சொல்லு ரெண்டு அல்ல, மறைப்பொருள். பிரியமானவர்களே, அருமையான வெளியேறப்பட்ட நண்பர்களே, சகோதரிகளே, திருத்துவம் என்ற சொல்லு வேதத்தில் இல்லை. அவர் திருத்துவம் ஆண்டவர் அல்ல. ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் ஒரே தேவன், மூன்று தன்மைகளுடையவராக, மூன்று பட்ட பெயர் உடையவர்களாக அவர் வெளிப்பட்டார் ஒழிய மூன்று கடவுள் அல்ல, மூன்று தெய்வங்கள் அல்ல. அவரை மூன்று கூறுகளாக இயேசு தேவனை போட முடியாது. இயேசு கிறிஸ்துவை மூன்று கூறாக போட முடியாது. இயேசு என்பது ஒரு பெயர். ஆனால் லூக்கா 2:11 சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து நம் இரட்சகர் தாவீதினுள்ளே பிறந்திருக்கிறார். அதை குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி பிறக்க போகிறவரை குறித்து ஆலோசனை கர்த்தர் என்றும், சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும் அவரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அருமையான நண்பர்களே, நித்திய பிதா என்பது ஒருவரை தான் குறிக்கிறது, ஒன்றை தான் குறிக்கிறது, நித்திய பிதா. அந்த நித்திய பிதாவுக்கு மேல வேறொரு நித்திய பிதா இல்லவே இல்லை. ஒரே ஒரு நித்திய பிதா, நித்தியத்துக்கு மேல வேறொரு நித்தியமே இல்லை. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட வார்த்தை பிறக்க போகிறவரை குறித்து நித்திய பிதா என்று சொல்லியிருக்கிற அப்படினால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், பிதாவை காண்கிறவன் என்னை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இரண்டு அல்ல, ஒன்றாக இருக்கிறோம். அங்கேயும் திருத்துவம் என்ற சொல்லி இல்லை, திருத்துவம் என்ற போதனை அங்கே இல்லை. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரனே. சரி, இப்போ இன்னொரு 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
இதையும் நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால். பிரதர் பார்த்தீங்களா பிரதர், இயேசுநாதர் சொல்றாரு. ஆம் சகோதரனே, அருமையான சகோதரிகளே, அருமையான வெளியேற பெற்ற நண்பர்களே, சகோதரிகளே, ஆம் இயேசுநாதரே பிதாவை காண்பிக்கிறார், தேவனை காண்பிக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்திலே தன்னை எங்குமே நான் தான் பிதா, நான் தான் தேவன் என்று தன்னை எங்குமே அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் மறைப்பொருளாக அநேக வார்த்தைகளை நான் பிதா என்று மறைப்பொருளாக இதோ இப்பவே உங்களுக்கு வாசித்து காமிச்சேன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின புத்தகத்திலே பாருங்கள், அவரே மெய்யான தேவனுமா இருக்கிறார். யோவானிலே பாருங்கள், அவரே மெய்யான தேவனுமா இருக்கிறார், நித்திய ஜீவனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மெய்யான தேவன் என்று, மெய்யான கர்த்தர் என்று, அவரை மெய்யான பிதா என்று யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. இல்ல வேற யாருக்குமே நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:14 சொல்றது தேவன் ரகசியம், தேவபக்திக்குரிய ரகசியம். தேவபக்திக்குரிய ரகசியம் என்னவென்று சொன்னால், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டாராம். தேவன் யாரு? அவர்தான் கர்த்தர் என்று வேதத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் என்று நீங்கள் வாசிக்கப்படலாம். அவரு மாமிசத்தில் வெளிப்பட்டார். அப்போ மாமிசத்தில் வெளிப்பட்டவர் தான் சொல்றாரு, அந்த தேவனை சுட்டி காமிக்கிறாரு. தேவன் என்னை அனுப்பினார் என்று, பிதா ஒருத்தர் இருக்கிறார் என்று. ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வேதத்தில் இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை, அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுகிறது 27ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய தேவன் இந்த உலகத்திலே ஒரு நாடகம் ஆடும்படியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? தேவனை காண்பிக்கணும், பிதாவை காண்பிக்கணும். இப்படிலாம் பார்க்க போனா இந்த உலகத்தில் சாத்தான் இருக்கிறான். ஆகவே தான் சாத்தானுக்கு சந்தேகம் வந்து இயேசுநாதர் 40 நாள் பாசி முடிச்சு வெளியே வரும்போது இயேசுநாதர் கேட்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. ஏன்னா தேவனுக்கு குமாரன் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை காட்டிலும் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான் சாத்தான். சாத்தானுக்கு எல்லாம் அறிந்தவன். ஆகவேதான் சந்தேகத்தினால் அந்த ஒரு வார்த்தை கேட்டார், தேவனுடைய குமாரனே ஆனால். தேவனுக்கு குமாரன்லாம் இல்லைங்க, குமாரனுக்கு பிதாலா இல்லைங்க. எபிரியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், இன்றைக்கு நான் உன்னை பிறக்க வைத்தேன், அவருக்கு நான் பிதாவா இருப்பேன், எனக்கு அவர் குமாரனா இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டா என்று ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை அநேக விசுவாசிகளுக்கு நான் எடுத்து காண்பிக்கும் போது அவர்கள் அதை வாசித்துட்டு, இப்படி ஒரு வசனத்தை நான் படிக்கவே இல்லை எத்தனை வருஷமா அப்படின்னு என்கிட்ட அநேக விசுவாசிகள் சொன்னது உண்டு. எபிரியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருக்கு நான் பிதாவா இருப்பார், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிதாவா இருப்பேன் என்றும், எனக்கு அவர் குமாரனா இருப்பார் என்றும் அவருடைய தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாலும் சொன்னது உண்டா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க தூதர்கிட்ட இயேசுநாதர் சொல்லல, மனுஷனா இருந்த உங்ககிட்ட தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, பிதா ஒருத்தர் இருக்கிறார், குமாரன் ஒருத்தர் இருக்காரு. ஆனால் வேதத்திலே திருத்துவம் என்ற சொல்லில்ல. வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால் இந்த இயேசு என்ற சொல்லுபவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அவர் யாருன்னா அவர் தான் கர்த்தராகிய பிதா. அவர் யாருன்னா அவர் தான் கர்த்தராகிய தேவன். அந்த கர்த்தராகிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயரிலே இந்த உலகத்திலே அவர் தோன்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக வசனங்கள் இதை குறித்து இது. ஆனால் மொத்தத்தையும் என்னால் பேச முடியாது. ஆனால் வேதத்தில் பாருங்கள், இயேசுவே தேவன் என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். 3 கடவுள்கள் உண்டு என்பதை நிரூபிக்க முடியாது. தேவன் ஒருவரே அதை குறித்து, அதாவது தேவன் ஒருவர் தான் இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தினான் ஒழிய அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் ஒரு வசனம், நிறைய வசனம் வாசித்து காமிச்சுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வரத்தை எனக்கு தாரும் என்று நீ கேட்கணும். உங்களுக்கு ஒரு வரம், முக்கியமான வரம்னாக்கா எதுன்னு கேட்டாக்கா, தேவனுடைய வெளிப்பாடுகளை, ரகசியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வரம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்.
இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். இல்ல பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்தாவி ஒருத்தர் இருக்கிறார் சொல்லுவீங்க. ஆக மொத்தத்துல பரிசுத்த வேதாகமத்திலே திருத்துவம் என்ற வார்த்தை, திருத்துவம் என்ற உபதேசம், திருத்துவம் என்ற சொல்லு எங்குமே இல்லை. அப்போஸ்தலர்கள் காலத்திலே அவர்கள் எங்குமே திருத்துவம் என்ற உபதேசத்தை அவர்கள் போதிக்கவில்லை. அவர்கள் திருத்துவம் என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தவில்லை. கிபி 325 நிச்சய மாநாட்டிலே ரோமர்களால் ஏற்பட்டதுதான் இந்த திருத்துவம் என்ற உபதேசம். அந்த உபதேசத்திலே தான் இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உபதேசம் கள்ள உபதேசம், இந்த திருத்துவ உபதேசம் அந்தி கிறிஸ்துவின் உபதேசம், திருத்துவ உபதேசம் சாத்தானால் ஏற்பட்ட உபதேசம். ஆகவே தயவு செய்து இதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒரே கடவுள், அவர் யார் என்று சொன்னால் ஒரே தேவன், ஒரே கர்த்தர், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது, அதை நீங்கள் விசுவாசிப்பதும் கிடையாது. ஆக மொத்தத்தில் திருத்துவம் தேவன் என்பது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றுதான் நாம் விசுவாசிக்க வேண்டும். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் நம்ம யாவரையும் தேவனுடைய வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. God bless you. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன்.